ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி காலை உணவு என்ன சாப்பிட்டீங்கன்னு நண்பர்கள் சிலர் கேட்டாங்க. எப்போவுமே பொதுவாக காலையில் எந்திரிச்சோன்னா தண்ணி குடிக்கிறோம். சர்க்கரை இல்லாத டீ ஒன்று சாப்பிடுவோம். காலையில் ஒரு 150 மில்லி இப்படி வர மாதிரி பொதுவாக அது ரெகுலர் தான். அப்புறம் ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரம் கழித்து ஒரு பட்டர் டீம்போம், திபேத்தியன் பட்டர் டீ அப்படின்னு அதுக்கு பேர். இந்த பேலியோ டயட்டில் இந்த மாதிரி ஒரு டீ காலை உணவாக இருக்குது. அதுக்கு கார்போஹைட்ரேட்லாம் எடுக்க மாட்டோம். இன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்னா ஒரு 150 மில்லி, அதாவது 175 மில்லி அளவுக்கு பால், அதில் ஒரு நார்மலாக சர்க்கரை போடாத டீ போடுறோம். டீ போட்டு பட்டர் இந்த மில்க் மிஸ்ட் பட்டர் இருக்குது, அதாவது அன்சால்டட் பட்டர்னு விற்கிது. அதாவது பால்லேருந்து அரைச்சி எடுக்கிறது, தயிர்லேருந்து அரைச்சி எடுக்கிறது இல்லை. அது இப்போ கடையில் விற்கிது மில்க் மிஸ்ட்டுன்னு அன்சால்டட் பட்டர். அதில் ஒரு 40 கிராம், அதாவது 40 கிராம் கட் பண்ணி ஸ்லைஸ் மாதிரி சிப்ஸ் மாதிரி போட்டு ஒரு பவுலில் போட்டு வச்சிட்றோம். டீயை அப்படியே கொதிக்கிற டீயை அப்படியே வடிக்கிறோம். அதில் வடித்து ஒரு ஆற்றிங்கன்னா ரொம்ப அற்புதமான சுவையாக இருக்கும். என்ன காரணம்னா பொதுவாக பால் எல்லாமே, இந்த ஆவின் பால், இந்த மாதிரி மற்ற பால்லாம் பச்சையாக பால் இருக்கிறப்ப அரைச்சி அதில் இருக்கிற அந்த வெண்ணெய் சத்தை எடுத்துடுறாங்க. சுரண்டிடுறாங்கன்னு சொல்லக்கூடாது, எடுத்துடுறாங்க. அதனால் அதில் ஃபேட் கண்டென்ட்டே கிட்டத்தட்ட இருக்காது. 3% போட்டிருப்பாங்க, அது சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம பால் அதோட அந்த வெண்ணெய் அதோட ஆட் பண்ணிடுறோம். அது நல்லா ஒரு 2 ஆற்றுனா அது கரைஞ்சிரும். நல்ல சுவையாக இருக்கும். ஏன்னா அந்த வெண்ணெயோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாலோடு சேர்ந்தது. அதாவது கறந்த பாலை சுண்டை காய்ச்சின டேஸ்ட் இருக்கும். அப்புறம் அது ஒரு டீ போட்டால் ஒரு 200-250 மில்லி வந்துடும். அதுதான் காலை உணவு. நமக்கு மதியானம் வரைக்கும் உண்டான ஒரு எரிபொருள் சக்தியை கொடுக்கும். கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து எதுவுமே சாப்பிட்றதில்ல. இதுதான் மேட்ரு. ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டுட்டு போ அப்படிம்பாங்க. அது சாப்பிட்டா இதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா இதில் ஃபேட் நல்ல ஃபேட், இது எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படிம்பாங்க. அது மாதிரி இதில் நல்ல கொழுப்பு சத்து, இது நல்லா நமக்கு பவர் கொடுக்கும். இன்ஜினுக்கு எப்படி பெட்ரோல் ஊற்றுறோம் அந்த மாதிரி எரிஞ்சு கரைஞ்சி தீர்ந்துடும். இது உடம்புல போய் கெட்ட கொழுப்பாக மாறாது. கெட்ட கொழுப்புன்னா அந்த இட்லி தோசையில் வரக்கூடிய மாவு சத்து தான் கொஞ்சம் செலவாயிட்டு மீதி அப்படியே பிளட்டில் கலந்துரும். இந்த கொழுப்பு பையில் போய் சேகரமாயிரும். அதுதான் பிரச்சனைக்குரியது. சரி, இது சாப்பிட்டாச்சு. சரி, வயிறு கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா? உங்களுக்கு நிறைய சாப்பிட்டு பழகணுங்க. வயிறு எம்டியாக இருக்கிற மாதிரி தோணுதா? கொய்யாக்காய் சாப்பிடுங்க. ரொம்ப கனிஞ்சது இல்லாமல் கொஞ்சம் காய் விட்டா, அது நாட்டுக்காயாக கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. இப்போ ஒரு கொய்யா நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் 1-2 சாப்பிட்லாம். நாட்டு வெள்ளரி பிஞ்சு கிடச்சிதுன்னா, இந்த வெள்ளரி பிஞ்சு அதுக்கு அதுக்கே தனியாக ஒரு வீடியோ போடலாம். அவ்வளோ சிறப்பு மிகுந்த ஒரு உணவு வெள்ளரி பிஞ்சு. தொங்குற அடி வயிற்று கொழுப்பு இருக்குல்லங்க, அதை கரைக்கிறதுல அதுக்கு ரொம்ப பவர் இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நான் கற்றுக்கிட்டது டாக்டர்கள்ட்டிருந்தும் அதனுடைய நிபுணர்கள்ட்டிருந்து கற்றுக்கிட்டது, நான் ஃபாலோ பண்ணுறது. இதையும் மீறி 1-2 கசாமுசான்னு சாப்பிட்றதுனால தான் கொஞ்சம் கெட்ட கொழுப்பெல்லாம் இருக்குது உடம்புல. ஆனாலும் நம்ம பரிசுத்தமாகலாம் சாப்பிட முடியாது. சரி, இது ஒரு ஒரு பீஸோ 2 பீஸோ நீங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வயிறில் எவ்வளோ இடம் இருக்கோ சாப்பிட்டுக்கலாம். பசிக்குதுன்னா இதை சாப்பிட்லாம். அப்புறம் மதிய உணவு பொதுவாக நம்ம அப்பப்போ போட்டுட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் இன்றைய காலை உணவு
வெண்ணெய் டீ, அதாவது திபேத்தியன் பட்டர் டீ. திபேத் மக்களினுடைய ஒரு காலை உணவாக இது இருக்குது. அதிலிருந்து ஃபாலோ பண்ணுறது தான். அப்புறம் பசிக்கு கொய்யா, ஆப்பிள் சாப்பிட்லாம். பேரிக்காய் கிடச்சதுன்னா சாப்பிட்லாம். அதெல்லாம் நல்ல உணவுகள். அடுத்தது இது. இதோடு நான் வந்து இன்றைய உணவு காலை உணவாக எடுத்துருக்கிறேன். நன்றி. எல்லோரும் இதை பற்றி உண்மை தெரிஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.